ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2 மற்றும் 6ஆம் அதிபதியாகவும் அவர் வந்து அது 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 1, 6, 10ன்னும் போதே கொஞ்சம் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துரும். 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து அதுவும் 10ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்கின சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் அற்புதமாக இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். அதீதமான ஒரு மற்றவங்க பேச்சை கேட்டு நம்பி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சல், நிறைய போட்டிகள் இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுத்தாலும் கொஞ்சம் சில பேர் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையும் ஏற்படுத்திடுங்க. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றுங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்கள் 2ல் இருக்கும்போது பேச்சில் கடுமை, கொஞ்சம் வந்து அடமெண்ட்டாக பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு, அப்பா சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போது வந்து 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் யாராச்சும் வந்து வயதானவர்கள் மூப்பாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.